ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். லாஸ்ட் வீடியோவில் இன்ஃபினிக்ஸ் உடைய 0 சீரீஸ்ல இருந்து இன்ஃபினிக்ஸ் 0 5G 2023 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த இன்ஃபினிக்ஸ் 0 ஸ்மார்ட் ஃபோன் கூடவே இன்ஃபினிக்ஸ் உடைய நோட் சீரீஸ்ல இருந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 12i அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இன்ஃபினிக்ஸ் லான்ச் பண்ண போறாங்க. இதையுமே அஃபிஷியலாக இன்ஃபினிக்ஸே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சும் இந்த மாதம் எண்டுக்குள்ள இருக்க போகுது. ஸோ அப்படி நெக்ஸ்ட் இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து லான்ச் ஆக போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல என்னெல்லாம் இருக்க போகுது இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுப்போம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 12i அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனும் அஃபிஷியலாக இன்ஃபினிக்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. இது அஃபிஷியலாக இன்ஃபினிக்ஸே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லான்ச் இருக்க போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்டர்லேயே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ஃபினிக்ஸ் நோட் 12 சீரிஸ்க்கான லுக்கில் அதே லுக்கில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு இருக்க போகுது. அண்ட் அது கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்க போகுது அப்படின்ற ஒரு சில விஷயங்களை அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணியிருக்கிறது ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல Amoled பேனலுக்கான டிஸ்பிளே இருக்க போகுது அப்படின்றத அஃபிஷியலா அவங்க இங்கே இந்த போஸ்டர்லயே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் இங்க இந்த ஸ்மார்ட் போனுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் என்ன இருக்க போகுது அப்படின்றத பத்தின அப்டேட் எதுவுமே அவங்க கொடுக்கல. பட் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் போனுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. இது கூட மொபைலுடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் என்ன இருக்கும் அப்படின்றதையுமே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. அண்ட் இதை சப்போர்ட் பண்றதுக்கான பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி தான் ஆஃப்கோர்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு கொடுக்க போறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போனுடைய ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இன்ஃபினிக்ஸ் அவங்களுடைய இன்ஃபினிக்ஸ் நோட் 12 சீரிஸ்ல லோவர் எண்ட் செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் போனை தான் இந்த ஸ்மார்ட் போன் கொண்டு வர போறாங்க. அண்ட் இது ஒரு 4G ஸ்மார்ட் போனா இருக்க போகுது அப்படின்றதையும் இப்போ இந்த நேம்லேயே அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு லோவர் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஒரு 4G ப்ராசஸரை தான் இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ண போறாங்க. அதுவுமே MediaTek கூடிய MediaTek Helio G85 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராசஸரை தான் இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. அண்ட் இந்த MediaTek Helio G85 பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு லோவர் எண்ட் செக்மெண்ட்டுக்கான ஒரு 4G ப்ராசஸர். அதுக்கேற்ற பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும். நம்ம பெரிய லெவலில் கேமிங் மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் அதுதான் இங்கே யூஸ் பண்ண போறாங்க. இது போக மொபைலுடைய கேமரான்னு பார்க்கும்போது இங்கே 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரியோட ட்ரிபிள் ரியர் கேமரா இருக்க போகுது. சப்போர்ட்டிவ் மோஸ்ட்லி 2 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சலுக்கான சப்போர்ட்டிவ் கேமரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. முன்பக்கம் செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இங்கே கொடுக்க போறாங்க. இது போக அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், Android 12 OS அதெல்லாம் இருக்க போகுது. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட், 3.5mm கார்டு, ஆடியோ ஜாக் மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் போனுக்கான பிரைசிங்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு ஒரு அண்டர் 13K செக்மெண்ட்டுக்கான ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் போனா வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. MediaTek Helio G85 அப்படின்ற இந்த ப்ராசஸர் எல்லாம் நமக்கு லோவர் எண்ட் செக்மெண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4G ப்ராசஸர். அண்ட் அது கூட மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போதுமே கண்டிப்பா இது ஒரு லோவர் எண்ட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் போனா வரும். கண்டிப்பா 15K செக்மெண்ட்டுக்குலாம் கொண்டு போக மாட்டாங்க அப்படின்றதுனால மோஸ்ட் ப்ராபப்லி இந்த ஸ்மார்ட் போனுக்கான பிரைசிங் 12,999 அப்படின்ற பிரைசிங்க்கு 4GB ரேம் வேரியண்டோட இந்த ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. அண்ட் லான்ச் பொறுத்த வரைக்கும் இதுவுமே இந்த மாதத்துடைய எண்டுக்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்றாங்க. அண்ட் அதை கன்ஃபார்ம் பண்ற விதமாக தான் இந்த ஒரு அஃபிஷியல் போஸ்டருமே இன்ஃபினிக்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்ஃபினிக்ஸ் நோட் 12i கண்டிப்பா இந்த மாதம் வரப்போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகிற இந்த ஃபீச்சர்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க.